ஜோயே வாழ்க்கை அது ஒரு வறண்டு போன குட்டை கிடையாது. அது பொங்கி 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 நீங்கள் அதன் மேலே கவனம் வச்சீங்கன்னா உள்ளே அப்படியே பொங்கி 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 கதகதா 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 கதகதா. நீங்கள் அரிசியை கொதிக்க வைக்கும்போது எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறீங்களோ தேவ ஊழியக்காரர் எங்களுடைய சிடியை எல்லா நேரமும் கேளுங்க. சில மக்கள் எழுதுவாங்க, எங்களுக்கு உங்கள் மெசேஜை 10 தடவை கேட்டோம். ஏன்னா மனது புதிதாக்கப்படணும். உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்கள் மண்டை இருக்குது பாருங்கள், உங்கள் மண்டை அதுதான் கடந்த கால குப்பைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மண்டையில் இருக்கிற அந்த வேண்டாததை எடுத்து தூக்கி போட்டுட்டு புதிய எண்ணங்களால் உங்கள் மனது நிரம்பணும். அந்த ஜோயே அது உள்ளே இருக்குது பாருங்க. அந்த ஜோயே மனிதன், உள்ளான மனிதன். அந்த வெளியே இருக்கிற ஆள் அவருக்கு அதே மாதிரி தான். வெளியே இருக்க ஆளுக்கு எப்படி கை கால் இருக்கோ அதே வெளியே இருக்க ஆள் அதே மனசு தான், அதே உணர்ச்சி தான், எல்லாம் அதே தாங்க. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் இருக்கான் பாருங்க, அந்த வெளிப்புற மனுஷன் இருக்கான் பாருங்க, அவங்க ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அலையன்ஸ் பார்ட்டி கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் முழுவதும் ஜோயேவால் நிரம்பியிருப்பீங்க. அது நடக்கும்போது உங்களுடைய பார்வை இருக்கு பாருங்க, அது மாறிடும். ஜோயேவை அப்படியே கடத்தும். உண்மையா நான் நம்புங்க, நீங்க தொடும்போது அந்த ஜோயே போய் அந்த ஆளை தொடுது. அது மந்திரம் கிடையாது. நீங்க நிரம்பி இருக்கிறீங்க. வாழ்நாள் எல்லாம் அதுதான் என்னுடைய ஆசை. ஜோயே என்னை ஆளுகை செய்யட்டும், ஜோயே என்னை ஆளுகை செய்யட்டும்னு. ஆமென். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அப்பா என்னை முழுவதும் தெய்வத்துவமாக மாற்றுங்க, என்னோட தெய்வத்துவமாக மாற்றிருங்க, என்னை அப்படியே என்னை தெய்வமாக மாற்றிருங்க, தெய்வத்துவமாக மாற்றிருங்க. உள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் தேவன் என்னுடைய கண்ணை கட்டுப்படுத்தும் போது என்னுடைய கண்ணு அப்படியே தெய்வத்துவமாக மாறிடுது. அப்படின்னா என்னுடைய கண்ணு சரியான வார்த்தை கிடைக்கல, தேவனுடைய கண்களாக மாறிடுது. நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய கையை ஆண்டவரே நீங்கள் அது தெய்வமாக மாற்றிருங்க, தெய்வத்துவமாக மாற்றிருங்க. இன்னொரு வார்த்தை இல்லை, அது தெய்வீகமாக மாற்றிருங்க. தெய்வீகம் தெரியுமில்ல உங்களுக்கு? வேர்டு கரெக்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படியே தெய்வீகமாக மாறிடுறீங்க. உள்ள தெய்வம் இருக்கிறாரு, முழு சரீரம், மனது, எல்லா உணர்ச்சி அது தெய்வீகமாக மாறியிருக்கு. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. அதுதான் ஆவிக்குரியவர்களாக மாறுவது. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அது என்னை ஆண்டு கொள்ளுது, என்னை மேற்கொண்டுருது. உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் மக்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது கூட நீங்கள் திடீர்னு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றை அவங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமென். ஷபா ரபா கசபா ரந்த ரபா ரபா ரபா. ஆமென். அதுதான் தேவனுடைய உண்மையான ஒரு திட்டம். ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது அவருடைய ஜீவன் அந்த மண்ணு சரீரத்துக்குள்ள ஊதின போது அந்த மண்ணு சரீரம் அது தெய்வீக சரீரமாக மாறிச்சு. அதே மண்ணு தான், ஆனால் அந்த மண்ணு அப்படியே தெய்வீகமாக மாறிடுச்சு. ஆமென். அது அப்படியே தெய்வீகமாக மாறிடுச்சு. ஆமென். அப்போ என்ன நடந்துச்சு? இந்த மனிதன்
1000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 10,000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், லட்சக்கணக்கான வருஷம் வாழ்ந்திருக்கலாம். அவன் சாகாமையே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மண் வந்து அது தெய்வீகமாக மாறிடுச்சு. ரபா ரபா சந்தா ரபா க ரபா சந்தா ரகா பாத்தா ரபா ஓ ரபா பாபா பாபா பாபா. ஆண்டவரும் ஆதாமும் ஏவாளும் அவங்களால பேச முடிஞ்சிச்சு. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர் அந்த குளிர்ந்த வேளையில தோட்டத்துக்குள்ள வந்து அவர்களோடு கூட பேசினார். அப்ப ஆண்டவர், ஆதாம், ஏவாள் அவங்க எல்லாரும் உட்காந்தாங்க. ஆண்டவர் ஆப்பிள் எடுத்தாரு, கொஞ்சம் கடிச்சாரு, ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. ஆதாமும் அதை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஏவாள் சாப்பிட்டார். நினச்சி பாருங்க, ஆண்டவரும் மனிதனும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆமென் சரிசமமாக உட்காந்துருந்தாங்க தானே அர்த்தம். அப்போ அந்த டஸ்ட் சரீரம் வந்து ஆமென் தெய்வீகமாக மாறிடுச்சு. கரமா சகா பாலா கபா ராகா ஷதா ரபா கரபா ரபா சந்தலா ஓலா பரபா லகா ஷபலா மரபா கதா ரபா சந்தா ரபா கதா ரபா. இதுதான் தேவனுடைய ஜீவன் வந்தபோது பேதுரு அப்படி நடக்கிறான். பேதுரு அப்படி நடக்கிறான். மீன் பிடிச்சவன், மூளை மீன் பிடிக்கிற மூளை. அது ரொம்ப ஒரு மனோ அவர் வந்து பயங்கர வேத பண்டிதரும் கிடையாதம்மா. அவன் அப்படியே நடக்கிறான். ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே ஓடி வராங்க அவன்கிட்ட. ஷபா ரபா 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 அந்த ரபா எல்லா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா பட்டணத்துலேருந்து மக்கள் வந்து வியாதியஸ்தர்களை கொண்டு வர்றாங்க. அப்படியே எல்லா படுக்கையில் கொண்டு வராங்க. பேதுரு வந்து எல்லாரையும் தொட முடியல. ஏன்னா பேதுருடைய கை வந்து 70 ஃபீட் இல்லை. இப்போ பேதுரு வந்து நடக்கிறான் பாருங்க. அவனுடைய நிழல், பேதுருடைய நிழல் எல்லா பக்கமும் போகுது. அந்த நிழல் அப்படியே போகுது பாருங்க. பா, எங்கெல்லாம் நிழல் போதோ அப்படியே மக்கள் வந்து பெட்லேருந்து அப்படியே எழுந்துறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஹேப்பன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அதே ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதே ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அதே ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அதே ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஓ ரபா ஷதா ரமா காசா பாலா டேவா ரபா ஓ ரமா கே ரசா கரபா சந்தா ரபா. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நீங்க வந்து ஒரு மண்ணு, ஆனா அந்த மண்ணு அது தெய்வீகத்தினால நிரம்பிருச்சு. ஆதாமும் ஏவாளும் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க தெரியுமா? ஏவாள் PhD படிச்சுக்கிறாங்க சயின்ஸு. ஆதாம் வந்து 2 PhD படிச்சுக்கிறாரு. தேவ தூதர்கள் வந்து அவனுக்கு எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 பேருமே வேத கல்லூரிக்கு போனாங்க. ரெவரண்ட் ஆடம், ரெவரண்ட் ஈட். ஆண்டவர் வந்து ஒரு மண்ணை உருவாக்குனாரு. மூளையும் மூளை தான். வெள்ளை பல்லும் மண்ணு தான். வெள்ளை மண்ணு கண்டு வந்து கருப்பு மண்ணு வச்சுட்ட. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, படிப்பு இல்லை, பயிற்சி இல்லை. அவர் ஊன்னு ஊதினார் பாருங்க, அப்படி ஜீவன் உள்ள போச்சு பாருங்க. அவ்வளோதான். அந்த மூளை இருக்கு பாருங்க, அந்த மூளை அது தேவனுடைய மூளையா மாறுச்சு. ஆமென். ஷபா ரபா 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 சந்தரபா. அப்பா, முழு சரீரமும் வந்து மண்ணு சரீரமா. எல்லாம் மண்ணு, மண்ணு மூளை, மண்ணு சரீரம், மண்ணு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மண்ணா இருக்கிறீங்க, மண்ணுக்கு திரும்புவீங்கன்ட்டார்.
அப்போ ஆண்டவருடைய ஜீவன் போகும்போது உங்களுடைய மதிப்பு அது வந்து மண்ணு மதிப்பு. சில மண்ணு உங்கள் மண்ணை விட ரொம்ப விலை மதிப்பாக இருக்கும். அது ஏதன் தோட்ட மண்ணு. இது எந்த கார்டன் மண்ணு? சத்தீஸ்கர் கார்டன், கோட்டயம் கார்டன். சொம்மரைக்கு திரிபார கத்தரவா. அவருக்கு எங்க இருந்து அந்த ஞானம் வந்துச்சு? ஆதாமுக்கு. முழு உலகத்துக்கும் அவன் கவர்னரா மாறிட்டான். அவனுக்கு நிர்வாக திறமை எல்லாம் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா தேவனுடைய ஞானம் உள்ள இருந்துச்சு. தேவனுடைய மதிப்பு, தேவனுடைய பரிசுத்தம். மனிதன் நிர்வாணமா இருந்தான். ஏவாள் வந்து நிர்வாணமா தான். நான் உங்களுக்குள்ள ஒரு வெக்கம் இல்லை, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இல்லை. ஐயோ 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 நான் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து தேவர்களை போல இருந்தாங்க. ஆமென். தேவனை போல இருந்தாங்க. அவங்க தேவனுடைய மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க. முழு சரீரம் அப்படியே பிரகாசி ஜொலிச்சிச்சு. அப்படியே அவங்க கையை அப்படியே காட்டுனா அக்கினி போச்சு. ஆமென். அவங்களுடைய சப்தம் வந்து அப்படியே தெய்வீக சப்தமா மாறுச்சு. அது வந்து மனித ஒரு மண்ணு சப்தம் இல்லை, அது தெய்வீக சப்தமா மாறுச்சு. யானையை கூப்பிட்டா எல்லா யானையும் வந்துச்சு. இந்த ஞானம்தான் அந்த தெய்வீக ஞானம். அது யோசேப்புக்குள்ள இருந்தது செயல்பட்டுச்சு. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா 41வது அதிகாரம் ஆதியாகமம். இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? 37 இருந்து. The advice was good in the eyes of Pharaoh and in the eyes of all his servants. Sorry, 41. யோசேப்பு அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவன் ஒரு அடிமையா இருந்தான். தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான். அவன் துரத்தப்பட்டவனா இருந்தான். அந்த பையன் அவன் வந்து எகிப்தின் ஒரு ராஜாவுக்கே அவன் ஆலோசனையை கொடுத்தான். பார்வோனுக்கே. அந்த அறிவுரை அது ரொம்ப நல்லதா இருந்துச்சான். பார்வோனுடைய கண்களுக்கு அது நல்லதாய்ப்பட்டதான். அவனுடைய எல்லா ஆபீசர்ஸ்க்கும் அது என்னது? தெய்வீக ஞானம். அது என்னது? தெய்வீக ஞானம் தானே. அது வந்து டஸ்டோட மூளையா? அது தெய்வீக மூளையா? தெய்வீக அது தெய்வீக ஞான மூளையா இல்ல டஸ்ட் மூளையா? ஈஸ்வரி ஈஸ்வர் ஈஸ்வரிய. அது வந்து மெய்ப்பெண் பையனுடைய ஞானமா இல்ல ஈஸ்வரி, அதாவது தெய்வீக ஞானமா? அடுத்த வசனம் சொல்லுது. ராஜா சொன்னாரு, பார்வோன் தன்னுடைய 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போலதான் உண்டோ? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு சொந்தம் சொல்லுங்க. இந்த வசனம் எனக்கு சொந்தம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனுக்கு உங்களுக்கு மூளையில உங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்றாரா? நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேறே. சில நேரத்தில் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சொல்றாரு தானே, உங்களுக்கு இன்னும் அதிகமான ஜோயே தேவை. அவ்வளவுதான்.
இதுதான் ஞானம். எனக்கு வந்து நிர்வாக திறமையே கிடையாது. நான் ஒரு சின்ன பையனை ரட்சிக்கப்பட்டேன். 13-14 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வந்து ஒரு அடிப்படை ஞானமே கிடையாது. ஒரு யதார்த்தமான ஞானமே கிடையாது. ஆண்டு நம்ம தெய்வ பக்தியை என்னை வளர்த்தாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி என்னால் கட்ட முடிஞ்சிச்சு? இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம். இதுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு சேனை எழுப்பும்படியாக எல்லா செய்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். நான் வந்து அதை பெற்றுக்கொண்டிருக்கேன். எனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தினால தான் எனக்கு வந்தது. விட்டுரு சீமா. என்னோட மூளை வந்து ரொம்ப சின்ன மூளை. ஆனால் என்னுடைய இந்த மண்ணு மூளையோடு கூட தெய்வீகம் சேர்ந்த உடனே இந்த மனுஷன் வந்து அவன் உண்மையான ஒரு முழு எகிப்துக்கும் ஒரு ஆளுகை செய்கிறவனா மாறினான். நீங்கள் வந்து இந்த ஜோயே ஞானத்தில் நீங்கள் செயல்படும் போது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் தான் முதல்ல வருவீங்க. நீங்கள் எப்போதும் தலையாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் வாளாக மாற மாட்டீங்க. ஆமாம் ஷபா. நீங்கள் எப்போல்லாம் எங்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் தான் அதிபதியாக இருப்பீங்க. வேலைக்காரனாக இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஞானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் பரிபூர்ண மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அது மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1:4 பாருங்க. எல்லாரும் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாயிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன், என்னுடைய வாழ்க்கை அது பிரகாசிக்கிற ஜீவன். எந்த ஒரு புதிரா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன ஒரு புதிரா இருந்தாலும், என்ன விடுகதையா இருந்தாலும், எந்த குழப்பமா இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை அது ஒரு வெளிச்சத்தை காட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய வெளிச்சம், என்னுடைய ஜீவன், அதுதான் என்னுடைய ஞானம். அது டஸ்டா இல்லை தெய்வீகமா? உங்களுக்கு இருக்குதா? அது உங்களுக்குள்ள தெய்வீக ஜீவன் இருக்குதா? நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப விசேஷத்துவர்களாக இருக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குள்ள ஜோயே இருக்குது. நீங்கள் வந்து உங்களை எக்ஸாமை எழுதுங்க. அது வந்து சயின்ஸ் கொஸ்டின் வருது. நீங்கள் ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பற்றி எழுதுங்க. நீங்கள் 100% மார்க் எடுப்பீங்க. உண்மையை நான் சொல்கிறேன். ஒரு ஜோயே ஆள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க மேலே தான் இருப்பாங்க. அம்மேன் ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். ஷபா ரமந்த ரபா சந்த ரபா கத்தரந்த ரபா கத்தரந்தரி அந்த ரபா. மண் உடம்பு ஆனால் தெய்வீக மூளை. மண் உடம்பு ஆனால் தெய்வீக ஞானம். மண் உடம்பு ஆனால் தெய்வீக பரிசுத்தம். மண் உடம்பு ஆனால் தெய்வீக அதிகாரம். அதுதான் தேவனுடைய உண்மையான ஒரு கனவு உங்களுக்காக, எனக்காக. தானியேல், உங்களுக்கு தானியேல் ஞாபகம் இருக்குதா? அவனுடைய வம்சம் வந்து அதாவது தேவனுடைய பிள்ளைகளை திருடி எல்லாரையும் கொண்டு போயிட்டான் அந்த ராஜா. எல்லா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ எல்லாம் தேவனுடைய அந்த பாத்திரத்தில், அந்த பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரத்தில் எடுத்து திராட்சரசம் குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கும் போது ஹா 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 ஒரு விரல் வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்கள் எல்லாம் பயங்கரமாக தியாலஜி என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
ஒரு விரல் வந்துச்சு. அது என்ன எழுதுச்சு? மெனே 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 தெக்கே உபாசின். இதுதான்ப்பா தெய்வீக ஞானம். நான் ஐயோ நீங்கள் ஏற்கனவே ஜோயேல இருக்கிறீங்க. பாய் பாய், நான் அடுத்த முறை பார்க்கலாம். கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா முழு பைபிளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே. ஒரு லெட்டர் வந்து எழுதுது ஒரு விரல். என்னதான் நடந்துச்சு? ஜோயேவுடைய வல்லமையை பாருங்க. ஒரு மனிதன் வந்து அந்த ஜோயேல வந்து செயல்பட்டான்னு நினைச்சு இந்த ராத்திரியிலேயே நீங்கள் முழு ராஜ்யத்தையும் நீங்கள் அசைச்சிடலாம். முழு தேசத்தையும் நீங்கள் அசைச்சிட முடியும். என்ன நடக்குது உலகத்தை பார்க்காதீங்க. பிசாசோட கோலை பார்க்காதீங்க. தேவனுடைய ஜோயே, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய மகிமை அது பரலோகத்துல இல்ல, அது இங்கதான் இருக்குது. நீ உங்களுக்குள்ளதான் இருக்குது. எழும்பி பிரகாசிங்க. ஓ ரபரா சந்தா ரபாக்கா ராமா சந்தா ரபாக்கா பரந்த ஓ ரபாரா கா சந்தா ரப 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 ரபா ஷேக்கிர வந்த ரபாக்கா ரபா மாறேந்திரேவரே. இப்போ தேவனுடைய மகிமை வந்து முள்புதரில் இல்லை, ஆலயத்தில் இல்லை, அது மலையில் இல்லை, அது உங்களுடைய மண் சரீரத்தில் இருக்குது. ஆமாம், நான் சுமந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் சுமக்கிறேன், நீங்க சுமக்கிறீங்க அந்த மகிமையை. எல்லாரும் சொல்லுங்க. நான் சுமக்கிறேன், நீங்க சுமக்கிறீங்க. நான் சுமக்கிறேன், நீங்க சுமக்கிறீங்க. நான் சுமக்கிறேன், நீங்க சுமக்கிறீங்க மகிமைய. நினைச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே நடுங்குறாங்க. அந்த ராஜாவோட காலு அதை வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. எல்லா ஆஃபீஸும் நடுங்குறாங்க. ஒரே ராத்திரி ராஜ்யமே அப்படியே ஆடிருச்சு. ஆண்டவர் இந்தியாவில் செய்ய முடியும். ஆமேன். ஐரோப்பாவில் செய்ய முடியும். ஆமேன். எந்த தேசத்திலையும் செய்ய முடியும். ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஓ ரசகல பரசகல பரசகல ரபசகதல ரப ஓ ரப லப சந்த லப ரப கஷட ரப ரப ர மாரா சரப ரப ரப ர ஷேகர பரரியந்த ரப ரப. நினச்சி பாருங்க, நீங்கள் எல்லாரும் இந்த அக்கினியோடு கூட நீங்கள் போய் அப்படியே உழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ முழு அந்த அந்த ராஜ்யமும் அப்படியே ஆடுது. எல்லாம் பயங்கர உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்புறம் மனைவி வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தானியேல் 5:10. ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்கு பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் ஆமென், ஒரு புருஷன், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அங்க ஒரு மனிதன் இருக்கிறான். உங்க ராஜ்யத்துல அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க. உங்களுடைய பட்டணத்துல அங்க ஒரு பெண் இருக்குது. உங்களுடைய தெருவுல அவங்களுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஆமென். அங்கே ஜோயே இருக்கிறது. உங்களை பத்தி அந்த மாதிரி சாட்சி சொல்லப்படுமா? There is a man in your kingdom in whom is the Spirit of the Holy God.
And in the days of your father, 10 light, Everybody said light. light, and understanding. உம்முடைய பிதாவின் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவரிடத்தில் காணப்பட்டது. யானையுடைய ஞானமா, சாலமோட ஞானமா, தேவ ஞானம். ஆமென். எஸ் லார்ட். ஹோராபா சந்தரபா. அந்த மனுஷனுக்குள்ள தெய்வீக ஞானம். காபரஷா தரபரபந்தரியா. There is a man in your kingdom, whom is the spirit of the holy God, and in the days of இந்த ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சும் வேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நெபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். எல்லா மந்திரவாதி, எல்லா பில்லி சுனேக்காரங்க, குறி சொல்றவங்க எல்லாம். ஆமென். இந்த ஜோயே அதுதான் வந்து அதிபதியா இருக்கு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பிதாவே. எல்லா பக்கமும் மேஜிக்கல், எல்லா பக்கமும் மந்திர சக்தி இருக்குது, எல்லா பக்கமும் அசுத்த வல்லம் இருக்குது, எல்லா பக்கமும் வந்து புய மனுஷ பலன் இருக்குது, எல்லா பக்கமும் பண பலன் இருக்குது, எல்லா பக்கமும் சாத்தானின் வல்லமை தலைவிரித்தாடுது. ஓ ஜோயே மக்களே, எல்லா பக்கமும் எழும்புங்க மக்கள். அவர்களுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிற மக்களே, முழுவதும் தேவனுடைய ஆவினால் நிறைந்த மக்கள் எழுதுங்க. ஆமென். தேசத்தின் மேல. ஆமென். உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு எதெல்லாம் சொல்லித்தரேனோ அதை எழுதி அதை வந்து உங்களுடைய ஜெப ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே அந்த லேடி மண்டையை உடைங்க, ஆண்டவரே இந்த தலைவனை உடைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் ஜோயை எழுமுன்னு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். அது வரும்போது தேசம் வந்து மாறிடும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அறுவடைக்காக ஜெபம் பண்ணாத, அறுவடை எப்போதும் ஆயத்தமாக இருக்குது. சத்தீஸ்கர் மக்களுக்காக ஜெபம் பண்ணாத, ஆண்டவருடைய ஜோயே அந்த அறுவடையாளர்கள் அவங்க எழுப்பணும், அவங்க போகணும் சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமென். இப்போ பிரச்சனை வந்து உலகம் கிடையாது, பிரச்சனை வந்து சபை தான். உங்களுக்கு அது ஒத்துக்கிறீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய உண்மையான திட்டம் கனவு வந்து இந்த ஆளுக்கு வந்து அவருடைய தேவனுடைய ஞானம் இருக்கணும், அவங்களுடைய வல்லம் இருக்கணும், அவங்க தான் இந்த பூமியை ஆளுகை செய்யணும் தான் தேவன் வச்சிருந்த திட்டம். யார் இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும்? ஜோயே மக்கள். தயவுசெய்து சொல்லுங்க, பார்வோன் எகிப்தை ஆண்டானா? உண்மையா யோசேப்பு வந்து அந்த எகிப்தை வந்து ஆண்டானா? எகிப்து வந்து யோசேப்பு தான் இல்லையா? அவ்வளோதான். பார்வோன் வந்து ராஜாவாக இருந்தான், யோசேப்பு வந்து கழுத்தாக இருந்தான். கழுத்து வந்து திரும்பிச்சுன்னு சொல்லிச்சுக்கோ, வலது பக்கம்னா திரும்பிடும், இடது பக்கம்னா இடது பக்கம் திரும்பிடும், அவ்வளோதான். ஆமென். அதுதான் ஜோயேவின் வல்லமை. நெபுகாத்நேச்சார் முழு தேசத்தையும் கட்டுப்படுத்தினானா, இல்லை தானியேல் வந்து அந்த தேசத்தை கட்டுப்படுத்தியிருந்தானா? மந்திரவாதிகள் வந்து பாபிலோனை ஆண்டாங்களா, இல்லை தானியேல் வந்து பாபிலோனை ஆண்டானா? ஆமென். என்று சொல்லுங்க, இதோ நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என்னை தெய்வீகமாக மாற்றிருங்க ஆண்டவரே, என்னை தெய்வத்துவமாக மாற்றிருங்க ஆண்டவரே, என்னை ஆவிக்குள்ள திளைக்க வச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு செல்களும் ஆண்டவரே அது தெய்வீகத்தினால நிரம்பட்டும். சமுதரம் 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 ஓ ரம சமுதரம் ஷமஹந்தரபதரமந்தரம். நீங்கள் ஒவ்வொரு நாள் இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா?
Will you pray every day? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்களா? What will you pray? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? Don't pray. Not change. ஆண்டவரே என்னுடைய ஹஸ்பண்டை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே ஆமென், உங்களுடைய தெய்வீகத்தினால என்னை நீங்கள் பரிமாற்றம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள்.